இறைப்பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைந்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உருப்பெற உலகில் சாட்சியாவோம். கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரை இறை குலமாய் வருவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலி கொண்டாட்டத்திற்கு வருகை என அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு இருபெரும் விழாக்களை நாம் கொண்டாடுகின்றோம். ஒன்று, அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற மாபெரும் மறையுண்மையின் விழா. மற்றொன்று, இன்றைக்கு புதிய ஆண்டை நாம் துவங்குகின்றோம். 2024 2023 இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி, ஒருவேளை கடந்து வந்த பாதைகளிலே வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கி வந்திருந்தால் அதிலிருந்து நாம் அனுபவம் பெற்று 2024 நமக்கு சிறப்பான ஆண்டாக அமைந்து வளமான எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் என்று சிறப்பாய் ஜெபிப்போம். அதே சமயத்தில் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற மறையுண்மையை கொண்டாடுகின்ற நேரத்தில் அன்னை மரியா எவ்வாறு ஆண்டவருக்கு அமைந்த உள்ளத்தோடு தன்னை அர்ப்பணித்தாலோ அதே எண்ணத்தோடும் சிந்தனையோடும் நம்முடைய வாழ்வியல் கொள்கைகளோடும் நாமும் ஆண்டவருக்கு அடிபணிந்து வாழவும் அன்னை மரியாளுக்கு ஏற்ற மக்களாக வழிநடக்கவும் இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவத்தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமின் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வழமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி உள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். வாசகத்தின் கருத்து: இஸ்ராயேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். 6ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர்.
நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருள மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. பல்லவி. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. இரண்டாம் வாசகம். வாசகத்தின் கருத்து. கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரையுள்ள வசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வாழ்த்தொலி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 2. இறைவாக்கியங்கள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது.
குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இருபெரும் விழாக்களை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். ஒன்று வருடத்தினுடைய துவக்கம் முதல் நாள் 2024, மற்றொன்று இறைவனின் தாய் அன்னை மரியாள் என்ற மாபெரும் மறையுண்மை. அன்னை மரியாள் கருவிலிருந்தே மீட்பு திட்டத்தில் இறைவனால் உருவாக்கப்படுகின்றார். ஏனென்றால் இந்த பெண் தான் இந்த உலகத்திற்கு வரப்போகின்ற மீட்பரை பெற்றெடுக்கக்கூடிய தாயாக உருவாகப் போகின்றார் என்பதற்காக மாசு மறுவில்லாத ஒரு பெண்ணாக தாயின் வயிற்றிலேயே அவர் பாதுகாக்கப்படுகின்றார். இப்ப கடவுள் அவருக்கு கொடுத்த ஒரு கொடை அந்த மாசு மறுவில்லாத மாபெரும் கொடை. அடுத்தது, கடவுள் அவரை தேர்ந்தெடுத்த பொழுது கன்னிப்பெண்ணாக தேர்ந்தெடுக்கின்றார். தனக்கு உரியவர்களை உரித்தான விதத்தில் கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார். காரணம், இந்த கன்னிப்பெண் தான் ஒரு புதிய அடையாளத்தை தோற்றுவிக்கப் போகின்றார். என்ன அடையாளம்? விண்ணகத்தின் கடவுளை மண்ணகத்திலே தன்னுடைய உதரத்தில் தாங்குகின்ற ஒரு புதிய அடையாளத்தை பெறப்போகின்றார். முதல் நற்கருணை பேழையாக அவர் இந்த மண்ணிலே செயல்பட போகின்றார். எனவே அடுத்த ஆசீர்வாதத்தை, அருளை கடவுள் அவருக்கு கொடுக்கின்றார். எந்த நிமிடத்தில் கபிரியேல் தூதர் அன்னை மரியாவுக்கு நற்செய்தியை கொடுத்து ஆண்டவர் இயேசு பிறப்பார் என்று சொல்லி இறைவாக்குரைத்தாரோ, அந்த நிமிடத்தில் அந்த அன்னை ஆண்டவரை தன்னுடைய கருப்பையில் தாங்குகின்றாள். ஆவியானவரால் அவர் தன்னுடைய கருவை ஏற்றுக்கொள்ளுகின்றார். இந்த கருதான் வளர்ந்து இந்த மண்ணிலே குழந்தையாக பிறந்து இயேசு என்ற பெயரை தாங்கி மாபெரும் மீட்பராக உருவெடுக்கின்றார். எனவே கடவுளுக்கு ஒரு தாய் இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி பார்க்கின்ற பொழுது, நிச்சயம் கடவுளை எவராலும் பெற்றெடுக்க முடியாது. ஏனென்றால் கடவுள் தாமாக இருக்கின்றவர். ஆனால் அந்த கடவுள் இந்த மண்ணுக்கு மனிதனாக வந்து உருவெடுத்த பொழுது அவருக்கு ஒரு கருப்பையும் ஒரு தாயும் தேவைப்பட்டார்கள். அதுதான் அன்னை மரியாள். எனவே இந்த கருவை தன்னுடைய உதரத்தில் தாங்கி அந்த இறைவனை பெற்றெடுப்பதற்கு பல பாடுகளை பட்டு அவரோடு சேர்ந்து மீட்பு திட்டத்தில் வழிநடந்த அந்த தாய் இறைவனின் தாயாக உயர்த்தப்படுகின்றார். எனவேதான் வருடத்தினுடைய துவக்கமே தாய்மையிலே துவங்குகின்றது. தாய்மையை போல ஒரு சிறப்பான ஒரு அன்பும் பாசமும் எங்கும் இருக்காது. ஒரு குழந்தையை பேணி வளர்ப்பதிலே தாய் மிக மிக முக்கியமான ஒரு பங்கு. தந்தை ஒரு பக்கம் இருந்தாலும் தாயினுடைய அன்பு மிக அதிகமான ஆழமான ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருக்கின்றது. தாயினுடைய அன்பு இல்லாத குழந்தைகளுடைய நிலை எப்படி இருக்கும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். காரணம், அந்த அரவணைப்பையும் அன்பையும் பாசத்தையும் அதிகமாக கொடுக்கின்றவள் தாய். கருவிலே 10 மாதங்கள் சுமப்பதோடல்ல,
தன்னுடைய இரத்தத்தை பாலாக்கி அந்த குழந்தைக்கு ஊட்டி, அந்த குழந்தை அழுதால் தான் அழுது, அந்த குழந்தை சிரித்தால் தான் சிரித்து, அந்த குழந்தையினுடைய உணர்வுகளில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பவள் தான் தாய். எனவே ஆண்டவர் இயேசுவை உதரத்தில் தாங்கிய பொழுதே அந்த தாய் இறைவனின் தாயாக உருவெடுக்கின்றாள். அதே சமயத்தில் அந்த குழந்தையை பெற்றெடுத்து இந்த மண்ணில் உள்ள மனிதர்களுக்கு அர்ப்பணிக்கின்ற பொழுது, இவர்தான் மீட்பர், இவர்தான் மெசியா, இவர்தான் இந்த உலகத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கப் போகின்ற மாபெரும் மீட்பர் என்பதை அந்த தாய் அறிந்த பொழுதும் அர்ப்பணித்த பொழுதும் உலகத்தின் தாயாக, உலக மக்கள் அனைவருடைய தாயாக அவர் உயர்த்தப்படுகின்றார். எனவேதான் சிலுவையின் அடிவரை இயேசுவினுடைய அந்த மீட்பு திட்டத்தில், மீட்பின் பாதையில் பயணித்தவர். மகன் பெற்ற அவமானம் தாய்க்கும், மகன் பெற்ற வேதனை அந்த தாய்க்கும், மகனுடைய சிலுவை பாடுகள் அந்த தாயும் தன்னுடைய உள்ளத்தில் அனுபவித்தார். இதைத்தான் லூக்கா நற்செய்தி அழகாக குறிப்பிட்டு சொல்லுகின்றது. சிமியோன் இறைவாக்கினருடைய இறைவாக்கை கேட்டு அவருடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவியது. அதை அவள் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாள். தன்னுடைய மகனை ஒருபோதும் விட்டு பிரியவும் இல்லை, அவருடைய சிந்தனையிலிருந்து எண்ணங்களிலிருந்து வேறுபட்டதும் இல்லை. தான் அந்த தாய்க்குரிய அந்த பண்பு. மகன் வழி நடந்தவர் அன்னை மரியாள். இன்றைக்கு வருடத்தினுடைய துவக்கத்திலேயே அவருடைய தாய்மையை உற்று நோக்குகின்ற நாம், இந்த தாயை போல, இந்த தாயினுடைய தியாகத்தை போல, அரவணைப்பை போல உலகத்தில் எந்த தாயும் கொடுக்க முடியாது. காரணம், அதற்கு பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை விவிலியத்திலிருந்து மேற்கோள் காட்டலாம். எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்றதும், கானாவூர் திருமணத்திலே தண்ணீரை திராட்சரசமாக்குவதற்கு பரிந்து பேசியதும், காணாமல் போன மகனை தேடி அலைந்ததும், சிலுவையின் அடியிலே அந்த மகனோடு வேதனைப்பட்டதும் தாய்மைக்கான மிகச்சிறந்த உதாரணங்கள். இன்றைக்கு அன்னை மரியாவை ஆண்டவருடைய தாயாக, கடவுளின் தாயாக போற்றி பெருமைப்படுத்துவதிலே எந்த தவறும் இல்லை. இரண்டாவது, இன்றைக்கு புத்தாண்டை கொண்டாடுகின்றோம். புதுசு அப்படின்னம்னா ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு. காரணம், புதிதாக ஒன்று கிடைக்கின்ற பொழுது அதை வைத்து பார்க்கின்ற பார்வையே வித்தியாசமாக இருக்கும். புதிய வீடு ஒரு சந்தோஷம், புதிய கார் ஒரு சந்தோஷம், அல்லது புதிய சட்டை, புதிய துணி ஒரு சந்தோஷம், புதிய நிகழ்வுகளை பார்க்கச் செல்வது என்றால் ஒரு சந்தோஷம். காரணம், அந்த புதிதான அந்த நிகழ்வுகளுக்குள் சில புதுமைகள் ஒளிந்திருக்கும். அவை நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்றன. காரணம், ஒரு மாற்றத்தை அந்த புதுமை அல்லது அந்த புதிய நிகழ்வு ஏற்படுத்துகின்றது. அப்ப இன்றைக்கு புத்தாண்டு 2024 ஒரு சந்தோஷத்தோடு அதை நாம் வரவேற்று கொண்டிருக்கின்றோம். இந்த 2024 இருகரம் விரித்து நம்மை அழைக்கின்றது. 2023 சந்தோஷமும் சங்கடமும் இன்பமும் துன்பமும் பல மாறி மாறி வந்திருக்கும். 2023 வெற்றி இருந்திருக்கும், தோல்விகள் சில நம்மை சந்தித்திருக்கும். 2023 பல உறவுகளை நாம் பெற்றிருப்போம், சில உறவுகளை நாம் இழந்திருப்போம். 2023 நம்முடைய வளர்ச்சியிலே மிகுந்திருப்போம், சில நேரங்களில் தளர்ச்சி அடைந்திருப்போம். இவற்றிற்கு மத்தியில் இன்றைக்கு 2024 நாம் எதிர்கொண்டு அடியெடுத்து வைக்கின்றோம். என்ன செய்ய போறோம்? இந்த புதுசு
என்ன செய்தியை நமக்கு கொடுக்கின்றது? முதலாவது, நம்முடைய நம்பிக்கையில் ஒரு புதுமை இருக்க வேண்டும். எந்த நம்பிக்கையோடு கடந்த நாட்களிலே கடந்து வந்தோமோ, ஒருவேளை அந்த நம்பிக்கை குறைந்து மறைந்து தேய்ந்து போயிருக்கும். இதெல்லாம் நடக்குமா? இதையெல்லாம் செய்ய முடியுமா? இத்தனை முறை முயற்சி செய்து ஆகிவிட்டதே, என்ன பெரிய மாற்றம் நடக்கப் போகின்றது? நம்பிக்கையில் குறைவு ஏற்பட்டிருக்கலாம். 2024 புதிது மீண்டும் ஒரு ஆழமான நம்பிக்கை நமக்குள் ஏற்படுத்த வேண்டும். இனி புதிய ஆண்டிலே புதிய முயற்சிகளோடு நான் அடியெடுத்து வைப்பேன் என்ற ஒரு மாபெரும் நம்பிக்கை. தாமஸ் ஆல்வா எடிசன் கேள்விப்பட்டிருப்போம். 1400 கண்டுபிடிப்புகளுக்கு மேல் நிகழ்த்தியவர். அவருடைய முயற்சியிலும் அவருடைய உழைப்பிலும் உருவான ஒன்றுதான் அவருடைய பரிசோதனை கூடம். ஒரு நாள் மின்சார விளக்கை கண்டுபிடித்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று தீப்பிடித்து விட்டது. அந்த சோதனை கூடம் முழுவதும் பற்றி எரிகின்றது. வேகமாக வெளியே ஓடினார். தன்னுடைய மனைவியை அழைத்து வந்தார். வா, இங்கு பார், இனி உன்னுடைய வாழ்நாளில் இது போன்ற ஒரு தீ விபத்தை நீ பார்க்க முடியாது என்று சொல்லி கைகொட்டி சிரித்தார். மனைவிக்கு கோபம் வந்தது. முட்டாள், பரிசோதனை கூடம் பற்றி எரிகின்றது, பரிதவிப்போடு பார்க்க வேண்டிய நீ கொண்டாடுகின்றாயே என்று சொல்லி கோபப்பட்டாள். எல்லாம் எரிந்து சாம்பலானது. குண்டூசி கூட மிஞ்சவில்லை. எல்லாம் முடிந்து போய்விட்டது. அடுத்த நாள் காலையில் அதே பரிசோதனை கூடத்தின் சாம்பலின் மேல் நடந்து கொண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லிக் கொண்டார், இதோடு என்னுடைய பழைய தோல்விகள் முயற்சிகள் அழிக்கப்பட்டு விட்டன. இனி நான் புதிதாய் கண்டுபிடிப்பேன். ஒரு புதிய நம்பிக்கையோடு தொடங்கினார். மீண்டும் அந்த பரிசோதனை கூடத்தை கட்டி எழுப்பினார். மின்சார விளக்கை கண்டுபிடித்தார். அதான் நம்பிக்கை. அழிந்ததும் அல்லது கடந்ததும் போனதாக இருக்க வேண்டும். இனி வருகின்றவற்றை புதிய நம்பிக்கையோடு எதிர்கொள்ளக்கூடிய நம்பிக்கையும் தெம்பும் தைரியமும் வேண்டும். எனவே நம்பிக்கையில் புதுமை இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய பார்வையில் புதுமை இருக்க வேண்டும், புதியது இருக்க வேண்டும். எதையெல்லாம் பார்த்து பழகிவிட்டோமோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டிருப்போம். இனி இப்படித்தான் போல இருக்குது. சில மனிதர்களை பார்க்கின்ற பொழுது இவர்கள் இப்படித்தான் என்று சொல்லி முடிவு கட்டி வைத்திருப்போம். அது அப்படித்தான் போல இருக்குது. சில செயல்களை செய்வதற்கு முயற்சி எடுத்து தோற்று போயிருப்போம். என்ன இருக்கும்? இனி இது இப்படித்தான் போல இருக்குது. அல்லது பழைய மூடத்தனமான சிந்தனைகளை வளர்த்தெடுத்து அதையே உண்மை என்று சொல்லி நம்பியிருப்போம். அது அப்படித்தான் போல இருக்குது. எனவே நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மழுங்கடிக்கப்பட்டு அவை அனைத்தும் வீணாக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஒரு புதிய பார்வை அல்லது புதுமையான ஒரு பார்வை நமக்குள் உருவாக்கப்பட வேண்டும். இனி இந்த மனிதர்கள் இப்படித்தான் என்று இல்லை, ஏன் இப்படி இருக்க மாட்டார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். இந்த நிகழ்வுகள் அவ்வளவுதான் என்று சொல்லி இல்லை, ஏன் இந்த நிகழ்வுகளை நான் மாற்றி அமைக்க கூடாது என்ற ஒரு புதிய கண்ணோட்டம் நமக்குள் ஏற்பட வேண்டும். மூடத்தனமான சிந்தனைகளை நான் வளர்த்து கொண்டிருக்கின்றேனா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி பார்த்து என்னுடைய வாழ்க்கையில் விழிப்புணர்வு பெற்ற ஒரு பார்வையை செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் புதிய ஆண்டு நமக்கு புதுமையானதாக அல்லது நம்முடைய வாழ்க்கைக்கு வளமானதாக நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும். எனவே பழைய மூடப்பழக்க வழக்கங்களையும் பழைய தவறான கொள்கைகளையும் சிந்தனைகளையும் விட்டு வெளியேறி ஒரு புதிய விழிப்புணர்வோடு நம்முடைய பார்வைகளை மாற்றிக்கொள்ள
நாம் முன்வர வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய ஆன்மீகத்தில் ஒரு புரட்சியை, ஒரு எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும். என்னுடைய ஆன்மீகம் இனியும் இந்த ஆலயத்திற்குள் அடைபட்டு கிடக்கின்றதா, வழிபாட்டோடு முடிந்து போய் விடுகின்றதா, அல்லது வாழ்க்கைக்கான ஆன்மீகத்தை இனியாவது நான் பின்பற்றப் போகின்றேனா? அப்போ ஆன்மீகத்தில் ஒரு புதுமையை ஏற்படுத்த வேண்டும். ஏன் என்னுடைய வழிபாடு வாழ்வாக மாறக்கூடாது என்ற ஒரு கேள்வியை எழுப்பி பார்க்க வேண்டும். என்னுடைய வழிபாடு எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் செயல்பாடுகளாக மாறுகின்றதோ அப்பொழுது நான் கிறிஸ்துவை அறிவிக்கின்றேன். எனவே ஆன்மீகத்தில் ஒரு புரட்சியும் எழுச்சியும் இந்த 2024 ஏற்பட வேண்டும். நான்காவதாக, நம்முடைய அடிப்படை மனித வாழ்வினுடைய பழக்க வழக்கங்களிலும் பண்புகளிலும் குணங்களிலும் ஒரு ஏற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருவேளை யதார்த்தத்தில் சொல்ல போனோம்னா, குடிச்சிட்டு இருக்கிறோம், குடிச்சு பழகி போயிருச்சு, இனி என்னை திருத்த முடியாது, தவறான சிந்தனை. உழைக்காமல் ஓய்வெடுத்து விட்டோம், இனி என்னால் வேலை செய்வதற்கு தெம்பு இல்லை, தவறான மனநிலை. ஒருவேளை கோபப்பட்டு பழகிவிட்டோம், இது என்னுடைய இயல்பு, இப்படித்தான் இருப்பேன், தவறான மனநிலை. அல்லது பல நேரங்களிலே அடுத்தவர்களை குறை கூறி வாழ்வதையே நம்முடைய இயல்பாக மாற்றிவிட்டோம், இதுதான் என்னுடைய இயல்பு, தவறான ஒரு மனநிலை. நம்முடைய பழக்க வழக்கங்களிலும் எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். பழகிவிட்டோம் என்பதை நாம் திரும்ப திரும்ப சொல்லி நியாயப்படுத்துவதை விட, புதிய பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு உகந்தவையாக இருக்கும் என்ற ஒரு புதிய சிந்தனை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை, தன்மதிப்பை, மரியாதையை பெற்றுக் கொடுக்கும். இன்றைக்கு சிந்திப்போம். புத்தாண்டை புதுமையான முறையில் வரவேற்க தெரிந்திருக்கின்ற நாம், நம்முடைய 365 நாட்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற நம்பிக்கையோடு இந்த 365 நாட்களும் இந்த புதுமையை, இந்த புதிதான நிகழ்வுகளை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகின்றேன் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த வருடம் முழுவதையும் சிறப்பாய் கொண்டு செல்ல, நம்பிக்கையோடு வாழ்ந்து கடக்க இந்த திருப்பலியில் தொடர்ந்து அருள்வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிலிருந்து பிறந்தார். போந்து பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். நமது அன்பு வானகத் தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். வாழ்வை வழங்கும் இறைவா, இந்த புதிய ஆண்டிற்காய் நன்றி கூறுகின்றோம். இந்த இனிய நன்னாளில் எம் தாய் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். இறைவா, அவர்களும் அன்னை மரியாளோடு இணைந்து மனித குலத்தை மீட்பின் பாதையில் வழிநடத்தி செல்ல வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வறியோரை நலன்களால் நிரப்பி எளியோரை வெறுங்கையராய் அனுப்பிய இறைவா, எம் தாய் திருநாட்டிற்காகவும்
எம் நாட்டு தலைவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். இவர்கள் தங்கள் நலனை முதன்மையாக கொள்ளாமல் மக்கள் நலனை முதன்மையாய் கொண்டு செயல்கள் பல புரிய வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பயிலும் மாணவ மாணவியருக்காக மன்றாடுகின்றோம். இவர்கள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் பக்தியிலும் வளர உம் ஆசியை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை அளிக்கும் அருட்துணையே எம் இறைவா, அவனியிலும் எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் உள்ளங்களிலும் உமது அமைதியை நிரப்பி நாங்கள் மகிழ்வுடன் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பித்திருக்கின்றோம். ஏறெடுத்து கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். என்னை உமக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. என்னை உமக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்ற பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காணச் செய்கின்றீர். உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும்
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: எனக்காக பிறந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்த என் இயேசுவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் நிலத்திலிருந்தெளிவர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும்.
என் மூச்சுக்காற்றில் கலந்த இறைவா வாரும், என் நிழலில் என்றும் நான் வாழ அருள் தாரும். என் மூச்சுக்காற்றில் கலந்த இறைவா வாரும், உம் நிழலில் என்றும் நான் வாழ அருள் தாரும். நொடிகள் முதல் யுகங்கள் வரை உம் நினைவே, என் தலை முதல் கால் நுனி வரை உன் அசைவே. என் மூச்சுக்காற்றில் கலந்த இறைவா வாரும், உம் நிழலில் என்றும் நான் வாழ அருள் தாரும். ஆயனைப் போல வழிநடத்தி நீர் காக்கும் என் ஜீவன், உமை அன்றி வேறு யாரை தேடும். கண்ணின் மணி போல் என்னை காத்து நீர் சுமக்கும் என் உயிரும், உமை அன்றி வேறு யாரை நாடும். என் தேவனே ஜீவனே வாழ்வின் நாதனே, வாரும் வாரும் வழியெல்லாம் நான் வாழும் யுகமெல்லாம். வாரும் வாரும் வழியெல்லாம் நான் வாழும் யுகமெல்லாம். என் மூச்சுக்காற்றில் கலந்த இறைவா வாரும், உம் நிழலில் என்றும் நான் வாழ அருள் தாரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருளடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வரும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறிச் செல்ல இவ் அருளடையாளங்கள் எம்மை வழிநடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கே நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். கன்னிமையில் இறைவன் நூறு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தாள். கன்னிமையில் இறைவன் நூறு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தாள். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம்.